ஹரியோம். இன்றைய மக்கள் மனதில் எவ்வளவு சூதுகளும் வஞ்சகங்களும் நிறைந்திருக்கிறது என்பதை அறிய ஒரு சிறு கதை மூலமாக காண்போம். முன்னொரு காலத்தில் நமது வீடுகளில் ஏதாவது இறப்புகள் நிகழ்ந்துவிட்டால் அந்த இறப்புகள் இறந்தவர்களை சென்று சுடுகாட்டில் வைத்துவிட்டு எங்கள் வழக்கப்படி எரிக்க வேண்டும் அல்லது புதைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவார்கள். அதுபோல் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன், அவரின் மகன் ஒருவன் 18 வயது இளைஞன் இறந்து விட்டான். அனைவரும் வருத்தப்பட்டார்கள். அவர் மிகவும் நல்லவர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். அதனால் எல்லோருமே அந்த ஊர் ஜனங்களே பூரா வருத்தப்பட்டார்கள். வருத்தப்பட்டு என்ன செய்வது என்று ஒரு மாலை பொழுதில் அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு போய் சுடுகாட்டில் வைத்துவிட்டு எங்கள் வழக்கப்படி இந்த குழந்தையை எரித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அனைவரும் கிளம்புகிறார்கள். அப்படி கிளம்பும் பொழுது ஒரு நரி ஓடி வந்து, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அழகு பெற்ற பையன் இவனை விட்டு விட்டு செல்கிறீர்கள். அனைவரும் அமர்ந்து சிறிது நேரம் இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். ஈசன் அருள் இருந்தால் இவன் பிழைக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது அல்லவா என்று நரி கூறுகிறது. அதை கேட்டு அனைவரும் அமர்ந்து எல்லோருமே ஈசனை பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கழுகு ஒரு மரத்தின் மீது அமர்ந்தபடி அது கூறுகிறது, உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் மீண்டும் வருவதுண்டோ என்ற கதையை கேட்டதில்லையா? நான் வெகு காலமாக இங்கேயே தான் இருக்கின்றேன். இங்கு அரசன் முதல் ஆண்டி வரை யார் வந்தாலும் இறப்பு நடந்து வந்துவிட்டால் எழுந்து சென்றதாக சரித்திரமே இல்லை. இறப்பு என்பது மிகவும் கவலை தர வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் மனதை தேர்த்தி கொண்டு செல்லுங்கள் என்று அந்த கழுகு சொல்கிறது. அதை கேட்டு அனைவரும் சென்று விடுகிறார்கள். இதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால், நரி ஏன் ஓடி வந்து அவர்களை தடுத்தது என்றால், இரவு வரை அந்த பிணம் அங்கேயே இருந்தால் இரவில் நாம் வயிறார அந்த பிணத்தில் இருக்கும் சதைகளை சாப்பிட்டு வரலாம் என்று அந்த நரிக்கு ஒரு எண்ணம். கழுகுக்கு இரவில் கண் தெரியாது. அதனால் இவர்கள் வெளிச்சம் இருக்கும் பொழுதே சென்று விட்டால் நாம் வயிறார சாப்பிட்டு விடலாமே என்று அந்த கழுகுக்கு ஒரு எண்ணம். இப்படித்தான் ஒவ்வொரு மனிதர்களும் நம்மை சந்திக்கும் அனைவருமே இவனிடமிருந்து நமக்கு என்ன லாபம் இருக்கிறது, எதை பிடுங்க முடியும் என்று தான் பார்க்கிறார்களே தவிர நமக்கு லாபம் சேர்க்கும் வகையில் யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது நாம் தான். நடுநிலையாக சிந்தனை செய்யுங்கள். யார் எவ்வளவு இனிமையாக பேசினாலும் அவர்களிடம் ஏமாற வேண்டாம். காரணம் என்னவென்றால், நீங்கள் ஏமாந்தால் நிச்சயமாக உங்களுடைய உழைப்பில் சேர்த்த பொருள்களை அவர்கள் பிடுங்கி விடுவார்கள். இன்றைய சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது. அதனால் கவனத்தோடு வாழுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.